நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, கடைசாவி எங்க? இங்கதான் வச்சிருந்தேன். சூர்யா, உன்னோட கடைசாவி இங்கதானே? என்னப்பா இது? உன்னோட கடைசாவிய போய் யார் எடுத்திருப்பா? சாவியை எப்போ நீ இங்கதானே கொண்டு வந்து மாட்டுவ? கொஞ்சம் இருங்கம்மா, அங்க போய் பாக்குறேன். நானும் போய் தேடி பாக்குறேன். சூர்யாவோட கடைசாவியா யாராவது எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல, பாக்கலமா. சரோஜா அங்கதானே இருக்கும். இப்ப அங்க பாத்துட்டு வந்துதான் கேக்குறேன். அத்தை, இப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல அத்தை. ரொம்ப தலைவலி வருது. கண்ணுல ஏதாவது பட்டுச்சான்னு கொஞ்சம் வந்து பாருங்க அத்தை. அப்படியா? பாக்குறேன். என்னாச்சு? காட்டு. என் கண்ணு செவந்து போயிடுச்சு அத்தை. என்னாச்சு மீனாட்சி? சரியா? இங்க பாருங்க, கடைசாவி கிடைச்சிருச்சு. பரவாயில்லையே. உன் கண்ணுல ஒண்ணுமே இல்லையே? ஒண்ணுமே இல்லையா அத்தை? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா அத்தை? எனக்கும் குட்டி பையனுக்கும் நேத்து ராத்திரி முழுக்க தூக்கமே இல்ல அத்தை. என் கஷ்டத்தை பத்தி நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ராத்திரி முழுக்க நான் ஒரே விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம சவிதாவோட நிலைமை என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ பிளான் பண்ணி தான் பேசுறா. எனக்கு ஒண்ணும் புரியல. திலீப்போட அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்களோ? திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ள ஒரே பயம் தான் வருது. ஒருவேளை அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா? சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காத. காலங்காத்தால நல்ல விஷயமா பேசு. எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே பேசிட்டு ஏந்தா இப்படி இருக்கியோ? இவளுக்கு திட்டு விழுன்னு எனக்கு முதல்லயே தெரியும். அத்தை, நான் ஒரு வார்த்தை சொல்றதுனால ஏதாவது மாறும்னா உண்மையிலேயே சொல்றேன். நான் யாரும் எதுவும் பேச விட்டுருக்க மாட்டேன். எப்பவும் நானே பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். நம்ம வீடு, நம்ம குடும்பம், நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இத பத்தி எல்லாருமே யோசிச்சுதானே அத்தை ஆகணும். அம்மா, கடைசாவி கிடைச்சிருச்சு. அங்க இருந்தது. அப்படியா? நான் கடைக்கு போறேம்மா. சூர்யா நில்லு. இங்க பாருப்பா, இத பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே. உண்மையை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வரதானேப்பா போகுது. ஒருவேளை உன் பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் செய்யாம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அத்தை, அத்தை, அவங்களோட புகுந்த வீட்டு ஆளுங்க வரும்போது நம்ம வேற ஏதாச்சும் பொய் காரணம் சொல்லிடலாம். உனக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. எதுக்காக நடுவுல போய் பேசிட்டு இருக்க? அத்தை, அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறது சரியான விஷயம் இல்ல.
உன்னை பொறுத்த வரைக்கும் இவளோட கல்யாணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நின்னு போனாலும் உனக்கு அதை நினைச்சு சந்தோஷம்தான். உண்மை நேர்மையை பத்தி எல்லாம் நீ மட்டும் யோசிச்சா போதும். உனக்கு மட்டும் இந்த குடும்பத்தை பத்தின நினைப்பு இருந்திருந்தா வேணும்னே உன்னோட நாத்தனார இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க மாட்டேன். அத்தை அத்தை, நான் உங்ககிட்ட நேத்தே சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். சவிதாவை காப்பி அடிக்க சொல்லி நான் சொல்லல. அவதான் என்னோட பேப்பர் எடுத்தா. இப்ப வந்து உங்க எல்லார்கிட்டயுமே போய் சொல்றேன். அப்படியா? இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி மட்டும்தான் உண்மையை பேசுறவ, வேற யாரும் இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? எப்பவுமே நிரூபிக்கிறேன்னு சொல்வியே. அப்படின்னா சரி, இந்த விஷயத்துல நீ சொன்னதுதான் உண்மைங்கிறத எனக்கு முதல்ல நிரூபிச்சு காட்டு. ஒருவேளை நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட, அந்த நிமிஷமே சம்மந்தி அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் நானே சொல்லிடுறேன். ஆமாங்க அத்தை, நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. அப்புறம் சந்தியாக்கா இதுதான் உண்மைன்னு இத்தனை தடவை சொல்லும் போது அத அவங்க நமக்கு நிரூபிச்சு காட்டிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் நிரூபிக்க தான் போறேன் மீனாட்சி. இனிமே நான் நிரூபிச்சுதான் ஆகணும். என்ன எல்லாரும் மேல போய் பழி சுமத்திருக்கீங்க. நான் நிரூபிச்சு காட்டுவேன். சரோஜா, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா டிஃபன் எல்லாம் யாரு செய்வா? இது வரைக்கும் ஒரு வாய் டீ கூட குடிக்கல. சூர்யா ஏதோ பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னா, அதுக்கு ஸ்வீட் எல்லாம் வேற அவன் தயார் பண்ணணும். அவனை என்ன பட்னி அனுப்ப போறியா? அது வந்து நீ கூட ஏதோ பூஜை அறையில வேலை இருக்குன்னு சொன்னல. மாமா, வீட்ல கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. டீ எப்படி போட முடியும்? நான் ஸ்டோர் ரூமுக்கு போய் ஸ்டவ் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு மீனாட்சி, நேத்தே நான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன்ல, கேஸ் காரனுக்கு போன் பண்ணி சிலிண்டருக்கு சொல்ல சொன்னேன்ல. ஆமாங்க அத்தை, அது வந்து நேத்தே நீங்க என்கிட்ட சொன்னீங்க, எனக்கும் ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அது வந்து அது குழந்தை கூட இருந்ததுனால நான் அதை பத்தி மறந்துட்டேன் அத்தை, சுத்தமா மறந்துட்டேன் அத்தை. நேத்து ராத்திரி இவன் என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்க விடல தெரியுமா? நேத்து நைட்டு கரண்ட் வர போயிடுச்சா, என்னால சுத்தமா தூங்க முடியல. என்னடா குட்டி பையா நீ, அம்மாவை எதுவும் ஞாபகம் வச்சு போட மாட்டேங்கிற? எல்லா பழியையும் புள்ள மேல கூட சுமத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன பொண்ணுன்னு தெரியலையவ. நல்லாவே சப்ப கட்டு கட்டுற மீனாட்சி. சவிதா விஷயத்தை பத்தி பேசுறத மட்டும் உன்னால மறக்க முடியல. அந்த 3 பானைங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அதை மட்டும் சரியா ஞாபகப்படுத்துற. இங்க பாரு மீனாட்சி, இந்த பஞ்சாயத்து பண்ற வேலை எல்லாத்தையும் முதல்ல நிறுத்திக்கோ. இனியாவது வீட்டு வேலைங்களை கவனம் செலுத்த ஆரம்பி. அதுதான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். டீ டிஃபன் எல்லாத்தையும் கூட ஸ்டவ்ல வச்சு செஞ்சுக்கலாம். ஆனா இத்தனை பேருக்கும் மதிய சாப்பாட்டை அந்த ஸ்டவ்ல வச்சா செய்ய முடியும்? அம்மா, நீங்க சிலிண்டர் விஷயத்துக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. நான் இப்பவே போய் சிலிண்டர் புக் பண்ணிடுறேம்மா. காலைல சீக்கிரம் போறதுனால நிச்சயமா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். கஸ்தூரி, நான் கிளம்புறேன். சூர்யா, பால் அடுப்புல வச்சுட்டேன், கொஞ்ச நேரம் இருங்க, டீ குடிச்சிட்டு போங்க. இல்ல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சூர்யா, டீ குடிச்சிட்டு போப்பா. இங்க வந்து உட்கார். சரி வாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஏனுங்க இத மறந்துட்டீங்க. அட பாத்தியா, அவசரத்துல இதை கூட மறந்துட்டேன். அது பால்கார் எங்க போயிட்டாரு? பால்காரனா இப்போ வந்துடுவான். இப்போ வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். நான் போடுறேன். போயிட்டு வரேன். என்னாச்சுங்க? நீங்க கொஞ்சம் இல்ல பிரச்சனை இல்ல. சரியா? சந்தியா, அது வந்து என்ன விஷயம்னா என்னன்னு தெரியல, மனசுல ஒரு பதட்டம். என்ன காரணம்னா முதல் தடவையா இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கா. ஆர்டர் கொடுத்தவங்களும் பெரிய ஆளுங்க. தெரியாம ஏதாவது தப்பு நடந்துடுமோன்னு பதட்டமா இருக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. ஏனுங்க, அவர் பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்திலே பெஸ்ட் சமையல்காரர் நீங்க தானே. அதனால கண்டிப்பா நீங்க எந்த தப்பும் செய்ய மாட்டீங்க. அதனால தானே உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது உண்மைதான். தேங்க்யூ. பட்டா நாலு 5 6 1 2 3 4 5 6 7. ஐயோ மீனா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னை விட புத்திசாலி யாருமே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா குட்டி பையா? ஒருவேளை என்னோட கை என்னோட மூளைக்குள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னோட இந்த நிறத்தை திருடி நான் என்னோட மூளைக்கு கருப்பு திருஷ்டி போட்டு வச்சிருப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த டப்பாவெல்லாம் எப்படி கடைக்கு எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு வேற பாக்குறேன். என்ன செய்யறதுன்னு புரியலையே. இவன் பொருளை வைக்கிற கூட இருக்குல்ல? ஆமால. ஐயோ, புள்ளனா என் புள்ள மாதிரி தான் இருக்கணும். இன்னும் என் புள்ள முட்டி கூட போடல, ஆனா அதுக்குள்ள எனக்கு எல்லா உதவியும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க, சந்தேகமும் வராது. ஐயோ, என்ன ஐடியா மீனாட்சி உனக்கு? என்ன வாசனை வருது? எல்லாம் அவரோட அண்ணனால நடக்குது. எனக்கு ஒரு புள்ள இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இப்படி கொண்டு போக முடியுது. நீயும் பாக்குறல குட்டி பையா? இன்னைக்கு அம்மா உனக்கு இந்த பாலை கடையில தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் பவுடர் எடுத்துக்கிறேன்னு. சவிதா, இந்த லெட்டர் கொஞ்சம் எடுத்து கொடு. அண்ணி, நான் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன், நீங்க பாக்குறீங்கல்ல? இப்ப எடுத்தேன்னா இந்த நெயில் பாலிஷ்லாம் கலைஞ்சு போயிடும். சரி, நான் பாலை உள்ள வச்சுட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் அண்ணி. உன் பேப்பரை புடி. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. அன்னைக்கு எக்ஸாம் எழுதும் போது கூட சவிதா இதே மாதிரி தானே செருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தா.
ஒருவேளை என்னோட ஆன்சர் ஷீட் கீழே விழுந்திருக்கலாம். கீழே விழுந்த ஆன்சர் ஷீட்டை சவிதா காலால தான் எடுத்திருக்கணும். என்னோட ஷீட்ல அன்னைக்கு இங்கு கூட ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அது கூட இவ எழுதுனால தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இவ காலில் இருந்து அந்த கட்டை நவுத்து பார்க்கணும். இந்தாங்க உங்க லெட்டர். தேங்க்யூ. எங்க பாருங்க, இன்னைக்கு கேஸ் அது இதுன்னு உங்களுக்கு கடை திறக்கவே லேட் ஆயிடுச்சுல. அப்புறம் நீங்க ஏதோ பெரிய ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. பரவாயில்லம்மா, இது முக்கியமான வேலை தானே. கடையில் ஏற்கனவே நான் ஸ்வீட்டில் தயார் பண்ணி வச்சிட்டேன். ரசகுல்லாவில் சக்கரப்பாக ஊற்றுற வேலை மட்டும்தான் பாக்கி. நேற்று ஃபோட்டோ ஸ்டுடியோலேருந்து உங்கள் கல்யாண சீடியையும் அப்புறம் ஆல்பத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அது கஸ்தூரியிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். மோகன்கிட்ட சொல்லிட்டேன். சரி. இங்க பாருங்க, அது என்னன்னா சந்தியாக்கா இப்பதான் பாலை இங்க வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க. வேணும்னா அவங்கள கீழே வர சொல்லட்டுமா? இல்லை வேண்டாம், பரவாயில்ல, நான் கிளம்புறேன். டீ டிஃபன்லாம் செஞ்சுட்டாங்க. நான் ஒரு வேலை பண்றேன். இப்ப போய் அத்தையோட காலில் அந்த ஆயுர்வேதிக் எண்ணெயை போட்டுட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொரியர் மேடம், கொரியர். இந்த ஊர்க்காரங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எல்லாரும் என்ன எழுப்பணும்ட்டே ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்தூரி, கஸ்தூரி, இவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. எப்பவுமே இப்படிதான். என்னது? மேடம் சைன். சைனும் பண்ணணுமா? ஆமா. ஓகே. அட, அதுக்குள்ளே பார்சல் டெலிவரி ஆயிடுச்சா? நேத்து தான் ஆர்டர் பண்ண, இன்னைக்கே டெலிவர் பண்ணிட்டாங்களா? ஃப்ரீயா ஏதாச்சும் கிடைச்சா சூப்பரா இருக்கும். இப்ப நான் இன்னும் வெள்ளையாட போறேன். சவிதா, நீ இன்னும் அந்த கால் கட்ட அவுக்கலையா என்ன? இதனை கட்டி ஒரு நாள் மேல ஆகுதுல. இப்படியே இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். குடு, நான் இந்த கட்டை மாத்தி கட்டி விடுறேன். உன் காலத்துக்கு மேலவே. பரவாயில்லையே.
மாத்திட்டீங்களா? ம். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல சவிதா, நான் உங்ககிட்ட உண்மையை நிரூபிச்சே தீருவேன்னு. அதுக்கான வழியும் கடவுள் காமிச்சு கொடுத்துட்டேன். அத்தை கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் அவங்க கிட்ட நான் எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன்.